நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினம். பிரவீன் பூர்வாத்தில் நம்ம செகண்ட் பேப்பரில் போட்டுட்ருக்கோம். இதில் ஜஷின் கதா எங்களை செகண்டில் ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் டிப்பிடி போட்டிருக்கோம். இன்றைக்கி செகண்ட் லெசனில் டிப்பிடி பார்க்குறோம். சரவண இந்திகளில் நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் 455. இப்போ டிப்பினியில் அதில் 1, 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஜெகநாத்ன்றது இந்த பாடத்தில் முக்கியமான கேரக்டர். அவர் பேர் தான் ஜெகநாத். அவரை பற்றி ஃபுல்லாக இந்த டிப்பினியில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மார்க் 5 மார்க்ஸு. இந்த சாப்டரில் கொஷின் பேப்பர்லேருந்து 5th மாடலில் வரும். இதில் மொத்தம் 4 கொடுத்து எனக்கு 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. ஜெகநாத் ஸ்ரீ जमतिकिनी शर्मा तेलुगु के महान लेखक में एक हैं. श्री जमतिकिनी शर्मा இந்த தெலுங்கில் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். தோத்தா और மைனா உன்கி लिखी कहानी है. இவர் தோத்தா और மைனா என்ற கதை இவர் ஏற்றிருக்கிறார். ஜகத்நாத் இசி கஹானி கா பாத்திர. இதில் ஜகத்நாத் இதில் முக்கியமான கேரக்டராக இருக்கிறார். இந்த கதையில் அவர் தான் முக்கியமாக இருக்கிறார். ஜெகநாத் பசுபாலன் மே குஷல்கை. ஜெகநாத் பசுபாலன் அப்படின்னா ஆடு மாடுகள் மேய்க்கிறதுல ஜெகநாத் ரொம்ப ஒரு திறமைசாலியாக இருந்தாராம். வக்கு காயம் அவர் பைலோன் கே प्यारा 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 नाम देता है. அவர் காயம் வக்குனா இந்த ஜெகநாத் தான் அந்த வக்குன். அவர் காயம் அப்படின்னா பசுக்களையும், அவர் பைலோ அப்படின்னா காளை மாடுகளையும், பசுக்களையும் காளை மாடுகளையும் பியாரா பியாரா. அவர் அதிகமாக அவர் அன்பு அழகான பேர் வச்சு அவர் பேர் வச்சாராம். அது பியாரா பியாரா. நான் அவர் பிடிச்ச மாதிரி அவர் பேர் வச்சு அவர் கூப்பிடுவாராம். உஷி நாம் பர் உன்கா புக்ராத்தா பிஹை. அவருக்கு பிடிச்சமான அந்த பேர் வச்சு நான் புக்ராத்தா அப்படின்னா அழைப்பாராம். அந்த காளை மாடுக்கு, அந்த பசு மாட்டுக்கெல்லாம் அவர் பேர் வச்சு அவர் பிடிச்ச மாதிரி அந்த மாட்டுகளுக்கு பேர் வச்சு கூப்பிடுவார். ஸ்வியம் லேக்கக்கு लिखित है कि जगन्नाथ गायों को देखभाल में यादव राजा का भी मान பாத்துக்கர் சக்தாகை. அப்போ அவர் பிடிச்ச மாதிரி கூப்பிடுவாராம். ஸ்ரீயம் லேக்கக்னா அந்த எழுத்தாளர் யாருன்னா ஸ்ரீ ஜமத்கினி சர்மா அவர் தான் இந்த இடத்துல இந்த கதை அவர் தான் எழுதினார். அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, ஜெகநாத் காயோன்கி தேக்பால் அப்படின்னா ஜெகநாத் ஒரு வகையில் பார்த்ததில் யாயத்து ராஜா அப்படின்னா யாயத்து ராஜா அப்படின்னா கிருஷ்ணனை சொல்கிறார். இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு தான் இந்த புல்லாங்கல் உதறது, இந்த பசுக்கள் இது பண்ணுறது, அவர் ஓடி ஆடி விளையாடுறது. கிருஷ்ண பெருமான் தான் அதுக்கு கடவுளாக இருந்தார். இந்த பசுக்களுக்கெல்லாம், பசுக்கள் மாட்டுகளுக்கெல்லாம். அதுபோல் கிருஷ்ணரை விட அவர் மிஞ்சிருக்காராம். யார்? ஜெகநாத். அந்தளவுக்கு கிருஷ்ண பெருமானே நம்ம உயர்வாக நம்ம சொல்கிறோம் பசுக்கள் வச்சு. அதை விட உயர்வாக ஜெகநாத் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்தாளர் அவர் சொல்கிறாரு. सकता है. एक शाम को तोता और मैना दोनों घर नहीं लौटता है. ஒரு முறை ஏக் ஷாம்க்கு அப்படின்னா ஒரு முறை ஈவினிங்கில் மாலை டைமில் தோத்தா ஒரு மைனா, அந்த தோத்தாவும் மைனாவும் ரெண்டும் போயிட்டு இருந்தால் வீட்டு திரும்பலையாம். மாலை இருட்டானோன்னா அந்த இது மாடு ஆடு எல்லாம் வீட்டுக்கு சேருமில்ல. ஆனால் அந்த ரெண்டுமே தோத்தாவும் வரலையாம், மைனா வரலையாம். ஒரு இதுக்கு பசுக்கு தோத்தான்னு வச்சுருக்காரு, ஒரு இதுக்கு மைனான்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. எல்லாமே திரும்பி வந்துருச்சு. ஆனால் இதுங்க ரெண்டுமே வீட்டுக்கு திரும்பி வரலையாம். லவுட் தேகை தோனும் காயேன் காபின் பீன். இங்கே ரெண்டு தோனும் காயம் அப்படின்னா இந்த பசுக்கள் இந்த தோத்தாவும் மைனாவும் பசுக்கலாம். இந்த பசுக்கள் ரெண்டும் கர்ப்பமாக இருந்துச்சான், ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுதான் அந்த பசுமாடுகள். இஸ்லியே ஜெகநாத் துக்கிகை. உடனே ஜெகநாத் ரொம்ப கவலை அடைகிறான். என்னடா எல்லாமே வந்துருச்சு, இந்த தோத்தாவும் மைனாவும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கான். ராத்து கே அந்தேரே மீ வகு உன் தோனு காயங்கி கோச்சுமே ஜாத்தாக. உடனே இரவும் அப்போ மாலையாயும் வரல. அப்படி இருக்க என்ன ஆயிடுச்சு, நேரம் போக 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 ரொம்ப இருட்டிடுச்சான். ராத்துனா இரவு, அந்தேரேனா
ரொம்ப இருட்டாயிடுச்சான். இருட்டாகவும் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜெகநாத்துக்கு. இருட்டு ஆயிடுச்சு, ரெண்டுமே இது வரைக்கும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தொலைவலாம். காயோன்னா வந்து அந்த பசுக்களை போய் நம்ம போய் தொலைவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு. ஜாத்தாகை எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸ்வியம் உஸ்கி பத்தினி ஏகே பச்சேக்கா ஜன்மு தேனேவாலி நிபி. அப்போ வந்து இந்த பசுக்கள் வந்து கர்ப்பமாக இருந்துச்சான். அப்போ ஜெகநாத்தோடைய மனைவியும், பத்தினின்னா அவருடைய உஸ்கி பத்தினின்னா அவருடைய மனைவி வந்து அப்போ வந்து குழந்தை பேர் காலத்தில் வந்து அவங்களும் வந்து அந்த நேரத்தில் வந்து குழந்தை வந்து சுமந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து கர்ப்பமாக இருந்தாங்களாம். ஜன்மு குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜஸில் வந்து அவங்களும் அப்போ வந்து இருந்தாங்களாம். ஜெகநாத்தோட மனைவியும் இருந்தாங்களாம். திருப்பி இருந்தாலும் கூட வக்கு காயோன்கி கோஜன்மி ஜாத்தாக இருந்தாலும் தன் மனைவி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பசுக்களை போய் நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் போய் பார்க்க போயிடுறாரு ஜெகநாத். யகாங் வக்கு கருமட்டு லகாத்தாதேன். அவனோட மனம் வந்து எப்பயுமே வந்து இறக்க கணம் மூலிமா கருணை உள்ளவனா. அப்போ வந்து மனிதன் மேலே எவ்வளோ கருணை இருக்கோ அதே போல் அவர் வந்து அனிமல்ஸ்லேயும் வந்து அவர் பசுக்கள் ஆடு மாடிலையும் அதுபோல் அதிகமாக வந்து அவர் கருணை உள்ளவராக இருந்தாராம் ஜெகநாத். மைனாக்கோ ஏக்கு பர்கத்து பேடு கே நீச்சே பார்த்தாங்க. உடனே அவர் தொலைகிட்டு போகிறப்ப வந்து அந்த மைனான்றது அந்த பசு இருக்குல்ல, அது வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து இப்போ பேடுனா மரம் அர்த்தம், நீச்சேனா அடியில் நடத்து மரத்துக்கடியில் வந்து அது வந்து படுத்துக்கிட்டு இருந்துச்சான் அந்த மைனா அந்த பசு. வகு பிரசவ வேதனை பீடித்தேகை. அது வந்து பிரசவ வழியால், பிரசவனா வந்து அந்த கன்று வந்து ஈன்ற நேரம் வந்துருச்சு அதுக்கு. அந்த பிரசவ வழியில் வந்து வேதனான அந்த பிரசவ வழியில் வந்து அது வேதனை அடைஞ்சுதான் அந்த மைனான்ற அந்த பசு. பீடித்து அப்படின்னு வந்து ரொம்ப வந்து வலி வந்து அதிகமாக வந்துருச்சான் அந்த மைனாவுக்கு. வக்கு சில்லா ரகிக்கும். உடனே அந்த மைனா வந்து கத்த ஆரம்பிக்குது. வலி தாங்காமல் சில்லானா ரொம்ப கத்துறது, வலி மீறி என்னது அதிகமாக அதுக்கு வந்து அந்த மைனாவுக்கு வந்து வலி வந்து அதிகமாக எடுத்துருச்சு. அந்த கன்று வந்து ஈன்ற நேரம் வந்ததுனால வலி தாங்க முடியல அந்த மைனாவுக்கு. உடனே அப்போ வந்து வக்கு சில்லா ரகிகை. அந்த மைனா வந்து ரொம்ப வலி தாங்காமல் கத்தி கொண்டு இருந்தது. ஜெகநாத்துக்கா அம்மன் பத்தினிக்கு பாசு ஜானிக்கு ககத்தாக. உடனே அந்த வலி தாங்காமல் அது கத்திட்டு இருக்கவும் அப்போ ஜெகநாத் வந்து நினைக்கிறான் தன்னுடைய மனைவி மண்ணினா மனசில் நினைக்கிறான் தன்னுடைய மனைவியும் வந்து மனைவி வந்து ஜானே ககத்தா வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து மாசமாக இருப்பாங்களாம். இந்த நேரத்தில் எந்த நேரம் அவங்களுக்கு வலி எடுக்குதுன்னு தெரியாது. அப்போ தன்னுடைய மனைவி இந்த மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் வந்து நினைக்கிறான் அந்த நேரத்தில். இது கத்துறதை பார்த்து அவருடைய மனைவியோட ஞாபகம் வந்துருது, நினப்பு வந்துருச்சு ஜெகநாத்துக்கு. கர்மி உஸ்கி சேவா கேலியே ராமையா அக்கி மாங்குகை சீத்தம்மா உடனே வந்து அதை நினச்சிட்டு உடனே என்ன நினைக்கிறா, கர்மே வீட்டில் வந்து உன்கி சேவா அந்த நம்ம மனைவிக்கு வந்து சேவை செய்வதற்கோசரம் வந்து ராமையாவோட அம்மா இருக்காங்க. ராமையா யார் அப்படின்னா ஜெகநாத்தோடைய முதலாளி, அவர் பேர் வந்து ராமையா. அவருடைய அம்மா வந்து இருக்காங்க, தன்னுடைய மனைவி பார்த்துக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. மற்றும் வந்து சீத்தம்மாவும் இருக்காங்க. சீத்தம்மா யார் அப்படின்னா ராமையாவுடைய மனைவி. அப்போ ஜெகநாத்துக்கு வந்து முதலாளி அம்மா, அவங்க வந்து கணவன், இவங்க மனைவி, இவங்க தான் வந்து ஜெகநாத் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். இவங்களுக்கு வந்து அந்த ராமையாவுக்கும் அம்மா இருக்காங்க, அவங்களும் ரொம்ப வயதானவங்க. இவங்களாம் வந்து தன்னுடைய மனைவி வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ற அந்த தைரியத்தில் வந்து அதை நினைக்கிறான். உடனே ஜெகநாத் நினைக்கிறான் வீட்டில் இவங்களாம் இருக்கிறாங்க தன் மனைவி பார்த்துக்கிறதுக்கு. மகர் ஆனால் மைனாக்கி சேவா கேலியே இப்போ வன்மே கோச்சு நக்கிகை. நம்ம மனைவிக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, ராமையோட அம்மா இருக்காங்க, சீத்தம்மா இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மைனாவுக்கு வந்து இந்த காட்டில் வன்னா வந்து காடு நடத்த சேவா கேலியே இந்த சேவை செய்வதற்கு இந்த காட்டில் வந்து கோயி நகி ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை நினைக்கிறான். உடனே ஜெகநாத் நினைக்கிறான். வக்கு சோச்சிக்காரோட நினச்சிட்டு வக்கு மைனாக்கு பாசு ரக்கு ஜாத்தாக. உடனே வந்து மைனாக்கிட்ட போய் பார்க்குறான். பாசுனா வந்து பக்கத்தில் நடத்தான். மைனா வழி தாங்காமல் கத்திட்டு இருந்துச்சுல்ல, உடனே போய் பார்க்குறான். வக்கு தயாளு அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து இறக்க குணம்னு அர்த்தம். அது ரொம்ப அவனுக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால வந்து கிட்ட போய் அவன் வந்து இப்போ பார்க்குறான் ஜெகநாத். மைனா ஏக்கு பச்சடேக்கு ஜம்மு தேத்திகை. உடனே வந்து மைனா வந்து
ஒரு கன்றுக்குட்டி வந்து உடனே ஈன்றெடுக்குது. கன்றுக்குட்டி உடனே போட்டுச்சு இந்த மைனா. ஜன்மனா பிறப்புன்னு அர்த்தம். அது வலி தாங்க முடியாம உடனே கன்றுக்குட்டி ஈன்றெடுத்தது. ஜெகநாத் बच्चे को गंदा गंदा पर டால்கர் கர் ஆத்தாக. உடனே வந்து அந்த கன்றுக்குட்டி ஈன்றெடுத்தோடனே ஜெகநாத் போய் என்ன பண்ணுறான், அந்த குட்டியை இந்த பச்சிடைக்கு அந்த கந்தானா வந்து துணின்னு அர்த்தம். கந்தோன் அப்படின்னா ஒரு பெரிய துணி இருக்கும். அந்த துணியில் வந்து இந்த பருன்னா அந்த துணியை போத்திடுறான். அந்த கன்றுக்குட்டி வந்து துணி வச்சு மேலே போத்தி, பருன்னா மேல் அர்த்தம், அந்த துணி மேலே போத்தி டால்கர்னா அதை எடுக்கிறான். அந்த கன்றுக்குட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போயிட்டுருக்கிறான் ஜெகநாத். அந்த புதுசாக போட்ட கண்ணுக்குட்டியை ஆத்தாக தோத்தா ஒரு மைனா பி உஸ்கே பீச்சே சல்த்திகை. உடனே அந்த கண்ணுக்குட்டி வந்து துணி போற்றி எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அந்த மைனா இருக்குல்ல, அதுதான் அந்த கண்ணுக்குட்டி போட்டது. அந்த மைனாவும் அந்த தோத்தாவும் என்ன பண்ணாங்க, ரெண்டும் அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுச்சான். அதான் தோத்தா அவர் மைனாக்கு உஸ்கே பீச்சே பின்னாடி சல்த்திகை பின்னாடி வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து அவன் தூக்கிட்டு போகிறான்ல, அது வந்து தாய் வந்து பார்க்குது, அது பின்னாடி ஓடுது. அந்த மைனா இப்போ தோத்தா தான் அதுக்கு வந்து துணையாக இருந்தது அந்த காட்டில். கர் ஆக்கர் ஜெகநாத் தேக்குதாகை. ஜெகநாத் எடுத்துகிட்டு போகிறது வந்து அதுக்கு பார்க்குதே கி உஸ்கி பத்தினி பிரசவ வேதனாசி சில்லாராக்கிங்க. உடனே வீட்டுக்கு வந்த உடனே அவளோட மனைவி வந்து அவள் வந்து பிரசவ வேதனைன்னா பிரசவ வலி வந்துருச்சு. அந்த வேதனையில் வந்து என்ன பண்ணுறா, அவள் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. சில்லா அப்படின்னா வந்து கத்துறது. வலி தாங்காமல் என்ன பண்ணுறா, அவள் கத்திகிட்ருக்கிறா ஜெகநாத்தோடைய மனைவி. ஐசே சந்தர்ப்பமே இந்த இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கூட வக்கு ராமையா கி பாத்து மான்கர் மைனாக்கா யவால் கர்த்தாகை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் வந்து யாரை நினச்சார் அப்படியே அந்த மைனா பற்றி தான் வந்து அதிகமாக வந்து நினச்சிட்டு இருந்தாராம். ஹத்திய மீ மைனா அவர் பத்தினி தோனும் கோலியே சமான் ஸ்தானியை. அவர் வந்து ஜெகநாத் வந்து அந்த இது மைனா அந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது தானே எல்லாத்துக்கும் வந்து இதயத்தில் வந்து சமமான இடம் வச்சுருந்தாராம். அந்த இதில் வந்து தன் மனைவிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே போல் வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு அவர் அதிகமாக வந்து முக்கியமான இடத்த வந்து கொடுத்துருந்தாராம். அதுதான் ரெண்டு பேருமே அவர் சமமான இடத்துல தான் வச்சு அவர் பார்ப்பாராம் ஜெகநாத். மைனா மர் ஜாத்திகை. உடனே மைனா வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுது பின்னாடி ஓடி வந்துடுது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, மைனா வந்து இறந்துருச்சு. அந்த பசு வந்து இறந்துருது. மறுனா இறப்புன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் வந்து இறந்துருச்சு. ஜெகநாத்திக்கு பத்தினி பி ஏக்கு பச்சேக்கோ ஜன்மு தேக்கர் மறு ஜாத்திகை. இங்கே மைனா இறக்கும். உடனே அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஜெகநாத்தோட மனைவி, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பச்சேக்கே ஜன்ம அந்த குழந்தையை பெற்று எடுத்துகிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே இறந்துடுறாங்க. மறு ஜாத்திகை மைனா இறந்த மாதிரி ஜெகநாத்தோட மனைவி வந்து குழந்தையை பெற்று எடுத்துன்னு இறந்துடுறாங்க. சந்தர்ப்பமே இந்த சந்தர்ப்பமே பி இந்த சூழ்நிலையும் கூட वग मातर की बचड़े के लिए தூக்கி ஹோத்தாகை. உடனே வந்து அவர் வந்து மாத்திருகீன் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து கவலை அடைகிறாரு, ரொம்ப துக்கம் அடைகிறாரு. என்னடா அந்த இடத்துல மைனாவும் இறந்துருச்சு, தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜெகநாத் வந்து ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கான். உஷ் பர்த்டேக்கு விசேஷ ரூப் சே தேக்குபால் கர்த்தாகை. உடனே வந்து உடனே வந்து தேக்குபால் அப்படின்னா வந்து கேர் எடுத்து அவன் பார்க்குறான். அந்த பர்த்டே அப்படின்னா வந்து அந்த மைனா வந்து அந்த கண்ணுக்குட்டி போட்டது இல்லை, அதை வந்து கவனமாக வந்து அதை வந்து கேர் எடுத்து அவன் பார்த்துட்ருக்கிறான். ராமையா கி மாங்கு உருத்தாக. இப்போ ராமையாவோட அம்மா வந்து உருத்தா அப்படின்னா வந்து வயதானவன்னு அர்த்தம். ராமையாவுக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க. ஜெகநாத்தோடைய முதலாளி தான் வந்து ராமையாவோட அம்மா தான் வந்து ரொம்ப வந்து அங்கே வயதானவங்களாக இருக்காங்க. உருத்தாக ஃபிர்பி இருந்தாலும் கூட ஜெகநாத் கே பச்சேக்கா தேக்கு பால் கர்த்திங்க. அதில் வந்து ராமையாவோட மனைவி வந்து இறந்துடுறல்ல, உடனே அந்த குழந்தை வந்து ஜெகநாத்தோட மனைவி இறந்துடுறல்ல, அப்போ அந்த குழந்தை வந்து ராமையாவோட அம்மா தான் வந்து கவனமாக வந்து தேக்கு பால் அந்த குழந்தை வந்து அந்த பிஞ்சு குழந்தை வந்து அவங்க தான் வந்து பாதுகாப்பாக வந்து
பார்த்துட்டு வராங்களாம் ஜெகநாத்தோடைய குழந்தைய, யார் ராமையாவோட அம்மா. जगन्नाथ रोज रोज उसमें अपने बच्चे बच्चे के बारे में पूछता और मन मन प्रणाम करके अपने अपने काम में லக் ஜாத்தாகை. உடனே வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஜெகநாத் வந்து ரோஜினா வந்து தினமும் என்ன பண்ணுறாப்புல, அவர் எப்படி அந்த கண்ணுக்குட்டி வந்து ஜெகநாத் பார்த்துட்டு இருந்தாரோ இந்த மைனா பெற்றெடுத்து, அந்த மாதிரி வந்து ராமையோட அம்மா வந்து இந்த குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாரு, அப்பப்போ போய் இந்த குழந்தைய போய் அவர் டெய்லியும் போய் ஜெகநாத் பார்ப்பாராம் தன் குழந்தைய. உண்மை உன்சே அப்படியே பச்சு தன்னோட குழந்தை வந்து டெய்லியும் போய் பார்த்துட்டு பூச்சிதான் கேட்டுட்டு வருவாராம். அந்த மாதிரி குழந்தை எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளோட அம்மாட்ட வந்து கேட்டுட்டு வருவாராம். கேட்டுட்டு அதில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவாராம், நன்றி சொல்லுவாராம். இந்த இவ்வளோ வயசாகி நம்ம குழந்தைங்களை வந்து இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமையோட அம்மாவுக்கு வந்து மனதுக்குள்ளேயே வந்து மண்ணுன்னா மனதுக்குள்ளேயே வந்து நன்றி செலுத்திட்டு டெய்லி பார்த்துட்டு வராராம். அப்படியே காமே லக்கு ஜாத்தாக அவரோட வந்து பணியில் வந்து காம்னா பணின்னு அர்த்தம். தன்னுடைய வேலையில் வந்து அவர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பான. வேலையில் லக்கு ஜாத்தாக உஸ்கோ மாத்திரை அப்படியே காம்சே வாஸ்தாக. அவன் வந்து இந்த முழு அந்த வேலையில் வந்து அப்படியே காமே வாஸ்தாக அப்படின்னா முழு வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்க முதலாளி அம்மா யார், ராமையா சீத்தம்மா அவங்களோட மனைவி, அவங்களுடைய ராமையோட அம்மா எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக அந்த இடத்துல வச்சுருந்தாங்களாம். इतने भी तोता एक बचड़े को जन्म देती हैं. அப்போ வந்து தோத்தாவும் வந்து அந்த இடத்துல கர்ப்பமாக இருந்தது. இப்போ ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம், ரெண்டுமே கர்ப்பவதியாக இருந்தது. அப்போ வந்து தோத்தா வந்து அது வந்து ஒரு பச்சடைனா அது வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஈண்டெடுத்தது, ஜன்ம தேத்திகை. இப்போ தோத்தாவும் அந்த கன்றுக்குட்டி ஈண்டெடுத்தது. வகு மைனாக்கே பச்சடேக்கா பி அப்புனா தூத்து பிளாத்திகை. உடனே வந்து அந்த தோத்தை என்ன பண்ணிச்சா, கன்றுக்குட்டி ஈண்டெடுத்தவொடனே அந்த மைனாவோட கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணிச்சா அந்த தோத்தை வந்து பால் கொடுத்துச்சான். அதுதான் பீச்சிடே காபி அப்புனா தூத்து. அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் இல்லாமல் இருக்கும், அவங்க அம்மா இறந்துடுறாங்கன்ட்டு என்ன பண்ணிச்சான் தோத்தை வந்து அதுக்கு வந்து பால் கொடுத்துச்சான் அந்த கண்ணுக்குட்டிக்கு. சீத்தம்மா जो एक बच्चों को मांग वन जाति वग जगन्नाथ के बेटे को भी दूत பிளாத்திகை. அப்போ தான் வந்து சீத்தம்மா வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த மைனா வந்து இறந்துருச்சு. அந்த இறந்த உடனே அந்த தோத்தா வந்து அது கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த மைனாவோட குட்டிக்கு வந்து அது வந்து பால் கொடுக்குது. அப்போ வந்து சீத்தம்மாவும் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அப்போ சீத்தம்மாவுக்கும் வந்து குழந்தை பிறந்ததுனால அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெகநாத்தோட குழந்தைக்கு அவங்களும் வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஜாத்திகை வகு ஜெகநாத்துக்கே பேட்டே, ஜெகநாத்தோடைய மகனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து தூத்தி பிளாத்திகை. இவங்களும் அந்த எப்படி அந்த தோத்தா வந்து பால் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல சீத்தம்மா வந்து அவங்களும் வந்து இந்த ஜெகநாத்தோட குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. யக்கு தேக்குக்கர் ஜெகநாத்தே ககத்தாக. இதை வந்து அந்த தன்னோட குழந்தைக்கு வந்து சீத்தம்மா பால் கொடுக்கறத பார்க்குறாங்க. பார்த்த இந்த ஜெகநாத் வந்து ககத்தாக அவர் வந்து சொல்கிறாரு, கி சீத்தம்மா தும் மேரிபி மாதாக்கும். சீத்தம்மா வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து உண்மையிலேயே நான் ஒரு அம்மாவாக நினைக்கிறேன், என்னோடய குழந்தைக்கு ஒரு பால் கொடுக்குற தாயாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். யார், ஜெகநாத் சொல்கிறார் சீத்தம்மா பார்த்து. யகம் வகு குருத்தஜ் மஜர் ஆத்தாகை. அவருடைய வந்து கண்ணோட்டம் வந்து ரொம்ப வந்து நன்றி உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றியோடு அவர் நினைக்கிறார். நஜர் அப்படின்னா வந்து கண் பார்வைன்னு அர்த்தம். அவருடைய பார்வை வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது அவங்கள பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது சொல்லிட்டு அதை நினைக்கிறார். இஸ் தரகு இஸ்ஸே ககானிமே இஸ் தரகு. இந்த கதையில் வந்து ஜெகநாத்துக்கா பாத்திர சித்திரன் கர்மயோகிக்கு ரூப்புமே ஹுவாக. இந்த கதையில் வந்து ஜெகநாத் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நன்றி உள்ளதாக இவர் இருக்கிறார். உஸ்கா தில் தயாக்கா உஸ்கா தில். அவர் உண்மையிலே வந்து தில்லில் ஒரு மனதில் வந்து ஒரு கருணை உள்ளவராகவும்
ஆகார்கை கருணையுள்ளவராகவும் இருக்கிறார். வக்கு தியாகிக்கு மூர்த்திகை உண்மையிலே ஒரு தியாக உருவமாகவும் இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.